ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சி ஃப்ளவர் சேனல். நம்ம இந்த வீடியோக்குள்ளே இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது 12th ப்ரைவேட் எக்ஸாம் அல்லது 11th எக்ஸாம் இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுவது, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படித்து நம்ம எப்படி படிப்பது, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் எப்படி படிக்கிறது, அதை பற்றி சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். யாராவது நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் படிப்பது எப்படி, அதாவது வீட்டில் இருந்தே நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதாவது நீங்கள் அரியர் போட்டிருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாத்துக்குமே வீட்டிலேருந்து கூட நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் உங்கள் எல்லாத்துக்கான டவுட் எல்லாமே இதில் கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டாவது பாயிண்ட், நீங்கள் ஏதாவது காரணத்தினால் உங்கள் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டீர்களா, அதாவது ஏதாவது ஒரு காரணத்தினால உங்கள் படிப்பை நீங்கள் பாதியில் நிப்பாட்டிட்டீங்களா, அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தில் உங்கள் படிப்பை நிப்பாட்டியிருக்கலாம், 11th 12th. இப்போது நீங்கள் படிக்கணும்னு நினைக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து கூட நீங்கள் படிக்கணும்னு நினைக்கலாம். அப்படி நினைக்கிறவங்களுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்காண்டி வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காண்டி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வீட்டிலேருந்தே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கணும், எந்த ஒரு நம்மளுக்கு மெட்டீரியலும் இல்லாமல், புக்ஸ் அண்ட் எதுவுமே இல்லை, நம்ம எப்படி போய் படிக்க, டியூஷன் போகவா, என்ன செய்யன்னு யோசிக்கிற உங்களுக்காண்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அதனால் தயவுசெய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. யார் யார் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. அரியர் வச்சுருந்தா கூட நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகலாம். அதுக்கு நீங்கள் நான் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது நீங்கள் தோணிட்டால் மட்டும் போதும், நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு நான் பொறுப்பு. நான் தருத மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கி படிங்க. நான் உங்களுக்கு உங்களோட எக்ஸாம் வரைக்கும், கடைசி வரைக்கும் உங்கள் கூட நிற்பேன். நீங்கள் என்ன படிக்கணும், என்ன எழுதணும் எல்லாமே நான் சொல்லி தருவேன். அந்த மெத்தட் படி நீங்கள் எழுதுனா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு நான் பொறுப்பு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எப்படி அப்ளை செய்வது, இந்த மாதிரி டவுட் உங்களுக்கு இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா டவுட்டுக்கும் நான் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுதேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அப்ளை பண்ணுவது, அப்புறம் அப்ளை செய்வதற்கு தேவையானது என்னதுலாம் அப்படின்னு வீட்டிலேருந்து படிக்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் எங்கே போய் படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை, ஃபீஸ் எவ்வளோ எல்லாமே உங்களுக்கு நான் இதில் சொல்லிடுவேன். நீங்கள் இதில் உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் போய் கட்டுற ஃபீஸை தவிர வேறு ₹1 காசு கூட நீங்கள் செலவு பண்ணாமல் நீங்கள் பாஸ் ஆகி நீங்கள் டிகிரி படிக்கிற அளவுக்கு நீங்கள் போகிறதுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வரைக்கும் எதுவும் படிக்காமல் இருந்தாலும் சரி, இப்போ மார்ச் மாதம் வருத பரீட்சையில் பாஸ் ஆகிறதுக்கு நான் முழுக்க பொறுப்பு. அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று செஞ்சால் போதும், நான் பாஸ் ஆகிருவேன் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய எஃபோர்ட்லாம் போட வேண்டாம். நீங்கள் அதிக நாள் படிக்கையும் தேவையில்லை. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் படித்தா போதும், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாஸ் ஆகலாம். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் படிங்க. வீடியோவில் நான் போடுறத மட்டும் நீங்கள் படித்தா போதும், நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு நான் பொறுப்பு. இப்போவும் சொல்கிறேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கணும்னு நினச்சாலும் தயவுசெய்து இந்த எக்ஸாம் இப்போ வருதுலேயே நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எழுதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் எழுத சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும், அந்த டவுட் எல்லாம் என்கிட்ட கேளுங்க. அதுக்கு நான் உங்களுக்கு செப்ரேட்டாக வீடியோ போடுறேன். நானும் உங்களை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வீட்டில் இருந்து தான் என்ன பண்ணேன், ஆனால் நம்ம படிப்பை பாதியிலே விட்டுட்டோம், எப்படி படிக்க, இதே மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நிறைய பேர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணி நானும் வீட்டில் இருந்தே 11th முடித்து 12th முடித்து இப்போ டிகிரி 2nd இயர் படிச்சிட்ருக்கேன். ஒரு அரியர் கூட நான் வச்சது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நான் பாஸ். அதே மாதிரி நான் எக்ஸாமுக்கு 2 வாரத்துக்கு முன்னக்கூட்டி தான் நான் படிப்பேன். எந்த மெட்டீரியலும் நான் வாங்கினது கிடையாது. உங்களுக்கும் அதே மெத்தட் தான் நான் சொல்லி கொடுத்து பாஸ் பண்ண வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி படிக்க என் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் நான் என்னோடய மார்க் ஷீட் கூட உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துனாலும் நீங்கள் நம்பிக்கலாம். நீங்கள் நம்பி படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்காண்டி நான் எஃபர்ட் போட்டு உங்களுக்கு தேவையானதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி உங்களை படிக்க வைக்க நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு தேவை. உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லா டவுட்டையும் என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன குரூப் எடுத்தாலும் சரி எல்லாத்துக்குமே நான்
படிக்க வச்சு பாஸ் ஆக்குறதுக்கு நான் பொறுப்பு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் செஞ்சால் போதும். பாஸ் ஆகணும்னு ஒரு நினப்பு மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். பயப்பட தேவையில்லை. இந்த மார்ச் மாதம் நீங்கள் பாஸ் ஆகுறதுக்கு நான் பொறுப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் போய் படிச்சிருந்தாலும் சரி, இது வரைக்கும் எதுவுமே நான் படிக்கலை, இனிமே தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணனாலும் உங்களை பாஸ் ஆக்குறதுக்கு நான் பொறுப்பு. நான் சொல்கிறத மட்டும் படித்து எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வீட்டில் இருக்கோம், நம்ம சமையல் வேலை செஞ்சிட்ருக்கோம், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க்கு போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் போய் எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற மாதிரி படிங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய டவுட் இருக்கலாம். உங்களோட டவுட்டை கமெண்ட்டில் எனக்கு கொஸ்டினாக கேளுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் மட்டும்தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வீடியோ போட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு உதவும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி இந்த வீடியோவில் நீங்கள் டவுட் கேளுங்க கமெண்ட்ஸுக்கு கீழே. ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் பதில் சொல்லுவேன். உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். எப்படி நம்ம எக்ஸாம் எழுதுறது, எங்கே போய் எழுதணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன படிக்கணும், படித்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு எப்படி தருவாங்க, அப்படி எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரைபரை பொறுத்து தான்